தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். என்ன? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கேளுங்க, ஆதியில இருந்தவர் தேவன். இந்த தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையாக இருந்த தேவன் 14வது வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த குமாரத்துவம் என்ன அப்படின்னா பிதாவுக்கு ஏற்ற மகிமை. இப்ப நீங்க லூக்கா 9:26 வாசிச்சாதான் இது புரியும். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்கள் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அப்ப பூமியில வந்திருக்கிற தேவன் யாரு அப்படின்னா பிதாவின் மகிமை பொருந்தினவர், பிதாவே. அதனால்தான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இப்ப இந்த பிதாவாகிய இந்த குமாரன் யார்? தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட மேசியா என்று சொல்லப்படும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாக போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்ன? வரும் நாட்களில் மேசியா இந்த பூமிக்கு வருவார். இஸ்ரவேலின் அந்த ஜனாதிபதி இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு, நாங்கள் இந்த யுத்தம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா மேசியா வருகிறார், அவர் வருகைக்கு முன்பாக நாங்கள் இது எல்லாத்தையும் செவைப்படுத்தணும், அதுக்காக தான் நாங்கள் யுத்தம் பண்ணுறோன்றார். அவங்களுக்கு தெரியல மேசியா வந்தாரா வரலையான்ட்டு. ஆனால் என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுது மேசியா வந்து விட்டார். இப்போ வந்தவர் யார்? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? எனக்கு இங்க தான் சிக்கலே ஆரம்பிச்சு. ஏங்க இவன் என்ன சொல்றான்? மேசியாவை கண்டோம், அடிக்குறிப்பு என்ன போடுறான் பாத்தீங்களா? மேசியாவுக்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இன்னைக்கு அர்த்தத்தை பிடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு உலக அளவில் அதிகமா இருக்காங்க. உண்மையிலேயே புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டதா இல்லது எபிரேயத்தில் எழுதப்பட்டதா என்று சொல்லி வேத புஸ்தகத்தை திறந்து வேத புஸ்தகத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை நான் கொஞ்சம் கூகுளில் போய் பார்த்தேன். என்ன? பால்கடிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இல்லாத ஒரு வார்த்தை இருக்கு. துரோகிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை எல்லாம் இது உண்மையிலே தமிழா சமஸ்கிருதமா மலையாளமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அங்க தேடி பார்த்தா பைபிள் சொல்லுது அது எபிரேயம். சில வேத பண்டிதர்கள், உலக மேதாவிகள், தன்னை மேதாவி என்று நினைக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் எபிரேயத்திலிருந்து உருவானது அல்ல புதிய ஏற்பாடு, கிரேக்கத்திலிருந்து உருவானது. அப்ப யாசுவா கிரேக்கம் தான் பேசி இருக்கிறார், அவருக்கு எபிரேயம் தெரியாது. அப்போ அறிவு ஜுவாலைகளே, இஸ்ரவேலர்களின் தாய்மொழி எபிரேயம். அதை விட்டுட்டு நாங்கள் கிரேக்க பைபிளில் எழுதி இருக்குது இது மூல பாஷையாகிய எபிரேயத்திலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டது. எதுக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்கு தெரியுமா? எபிரேயத்தில் எழுதப்பட்ட வேதத்தை ரோமாபுரி அரசாங்கம் சுட்டரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. அதற்கு பின்பு மொழிபெயர்க்கப்பட்ட வேதம் கிரேக்கம். அந்த கிரேக்கத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. மூல பாஷை எபிரேயம். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தயவு செய்து, எபிரேய வார்த்தைகள் நிறைய இருக்கு, வேணும்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். கிரேக்கத்திலிருந்து எழுதியிருந்தாலும் எபிரேய வார்த்தை உள்ள வந்திருக்க கூடாது. அநேக வார்த்தைகள் இன்னும் மொழிபெயர்க்காமலே அப்படியே வச்சிருக்குது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும்,
இந்த மூலம் எபிரேயம், எபிரேயவா பைபிள் தான். அப்போ வேதம் எபிரேயர்களின் வேதமாக இருக்கிற இந்த வேதத்தில் எபிரேயர்களின் தேவனாய் இருக்கிற இந்த தேவனை நாம் ஆராதிக்கிற போது நம்முடைய தேவன் யார்? மேசியா. இந்த மேசியாவை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு, யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆமென், கிறிஸ்து என்னப்படுகிற மெஸ்ஸியா வருகிறார் என்று அறிவே, ஆமென், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். நல்லா புரியுதா? இப்போ கிறிஸ்து பேர் இல்ல, அவருடைய உண்மையான பேர் மேசியா. இன்னைக்கு மேசியான்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன இவங்க புதிய பேர் சொல்றாங்க? நான் ஆராதிக்கிற தேவன் மேசியா. நானா அந்த மேசியாவுடைய பிள்ளை, அந்த மேசியாவுடைய வாரிசு, அந்த மேசியாவுடைய உண்மையான பிள்ளையாக வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கிறிஸ்து தெரியாது, மேசியா தான் எனக்கு வேணும். மனுஷருடைய உபதேசங்களும் பிசாசுகளுடைய கட்டுக்கதைகளுக்கும் நான் என்னை அர்ப்பணிக்காமல் பல வருடங்கள் அங்கே தான் இருந்தேன். இப்போ 14 வருஷமா என்னுடைய மேசியாவை நான் கண்டபடியினால் மேசியாவை குறித்து நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப தேவனுடைய பிள்ளை என்கின்றவன் மேசியாவை ஆராதிக்கிறவனாய், மேசியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய், மேசியாவுடைய மனவிருப்பத்தின்படி வாழுகிறவனாய் இருக்கிறவன் மட்டுமே அவருடைய பிள்ளை. அதனால தான் சொல்றார் ஏசாயாவுடைய புஸ்தகம் 43:21 சொல்லும் போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இங்கதான் ஒரு சிக்கலை வச்சுட்டார். நீ என் பிள்ளை, நான் உரிமை பாராட்டுறேன், ஆனால் நீ என்ன துதிக்கிறியா? நீ என்னிடத்துல ஜெபிக்கிறியா? ஜெபம் இல்லை அப்படின்னா நீ என் பிள்ளை இல்லை. முதல்ல கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் என் பிள்ளை இல்லை. இரண்டாவது ஜெபம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை இல்லை. இந்த 2 காரியங்களும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க மாட்டோம், 100% கீழ்ப்படிய மாட்டோம், 100% ஜெபிக்க மாட்டோம். கேட்டா ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஜெபம் வரல, ஜெபம் பண்ணா உறக்கம் வருது. பிசாசு விட்டுருவானா? ஏங்க, நீங்க உங்க அப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் பேச போனீங்கன்னா தன்னை பிதாவாக மாற்றிக்கொண்டிருக்கிற பிசாசு உங்களை பிள்ளை ஆக்கும்படியாக உங்களை ஜெபிக்க விட மாட்டான். ஏன்னா ஜெபிச்சா நீங்க அவனை விட்டு போயிருவீங்களே. இதானே உண்மை. அதனால தான் ஜெபத்தை தாரதில்லை. முதல்ல கீழ்ப்படிய விட மாட்டான், ரெண்டாவது ஜெபிக்க விட மாட்டான். இந்த 2 காரியத்தையும் செய்ய விட மாட்டான். அப்போ நீங்களா சொல்லிட்டு இருக்கலாம், நான் மேசியாவனுடைய பிள்ளைன்ட்டு. ஆனால் மேசியா சொல்லுவார், இல்லைப்பா நீ என் பிள்ளை இல்லை. ரூத்துட்ட சொன்ன மாதிரி நீ அங்கே போயிட்ட, இனி நீ அவன்தான் உனக்கு அப்பாவும் புருஷனும் எல்லாம் அவன்தான், நான் இல்லை. இன்னைக்கு சொல்கிற காரியத்தை மனதில் உறுதியாக பதிச்சு வச்சுக்கிடுங்க. நீங்க உண்மையிலேயே தேவனுக்கு பிள்ளைகளா? எந்த தேவனுக்கு பிள்ளை? இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கா இல்லது அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கா? யாருக்கு பிள்ளை? யாருக்கு மனவாட்டி ஆக போற? ஆமீன், அல்லேலூயா. இங்க தேவ ஜனத்துக்கு முக்கியமான குணாதிசயம் இருக்கணும். சும்மா சொல்லிட்டு இருந்தா மட்டும் தேவனுடைய பிள்ளை இல்லை. வேதத்தை தெரியாததுனால வாயில பந்தா பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக்கும், தேவனுடைய பிள்ளையாக்கும் அப்படின்ட்டு. நீ தேவனுடைய பிள்ளைன்னா உன்னுடைய குணம் இருக்கணுமே, கிரியை இருக்கணும்ல. ஆமீன். ஐயா, நீங்க தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன பார்க்கறதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கு, 2 பிள்ளைகள் இருக்குது. ஆமீன். இந்த பிள்ளைகள் உங்களுடைய மனவிருப்பத்தை செய்யல அப்படின்னா நீங்க அந்த பிள்ளைகளையும் மனைவியும் பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? யார் பெத்தா கேட்பீங்களா இல்லையா? இதுதானே ஐயா தேவனும் கேட்க போறாரு. இப்போ எனக்கு மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குது. நான் சொல்றதை கேட்கலன்னா உண்மையாக சொல்றேன், நான் சண்டை போடுவேன். எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் இதுக்கு புருஷனாக இருக்கிறேன், நான் இதுக்கு குடும்பத் தலைவராக இருக்கிறேன். முதல்ல நான் சொல்றதை கேளு. அப்பதான் உண்மையான மனைவி, உண்மையான பிள்ளைங்க. இது எனக்கு பிடிச்சது. இது எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா மயக்க அடிச்சு கீழே விழுவானுங்க. அது வேற தெரியாது எனக்கு. அந்த மயக்கத்துக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு நான் புருஷன் என்கின்ற அந்தஸ்தை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் உண்மையான புருஷனா இருந்தால் தான் இந்த சபையை நடத்த முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு குடும்பத்தை சரியா இல்லைன்னா சபை நடத்த முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் புருஷனாக இருக்கிறீங்களா பொண்டாட்டியாக இருக்கிறாங்களா கேட்டால் இன்னைக்கு அநேக புருஷர்கள் மனைவியாகவும் அநேக ஸ்திரீகள் புருஷனாகவும் இருக்கிறார்கள்.
இவங்க வாழ்க்கையில் உண்மையை சொல்கிறேன், பிசாசு தான் குடும்ப தலைவராக இருப்பார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும்.